Hello, are you writing May 26, September 26 or Jan 27? Okay, you see intermediate papers அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பிகாஸ் இது வந்து எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணி பிரயோஜனமே இல்லை. மினிமம் 2 monthsக்கு முன்னாடி தான் நான் இதை போஸ்ட் பண்ணி ஆகணும். அதனால தான் இந்த வீடியோ இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதிகமாக நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஸ்டடி மெட்டீரியல் ஆர் ஆத்தர் புக். நீங்கள் என்ன ஆத்தர் புக் ஃபாலோ பண்ணாலும் ஓகே, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பிகாஸ் ஆத்தர் ஒன்றும் அவரே எழுத போகிறது இல்லை. சிஏ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இது நானாகவே இருந்தாலும் நானே ஒரு புக்கு உங்களுக்கு இந்தாங்க கிருஷ்ணபிரியன் போட்டு உங்களுக்கு கையில் ஒரு புக்கு கொடுத்தாலும் தட் இஸ் நாட் ஆத்தர்ட் பை மீ, தட் இஸ் ஆத்தர் பை சிஏ இன்ஸ்டிடியூட். சிஏ இன்ஸ்டிடியூட் ஆத்தர் பண்ணி கொடுத்த புக்கில் எப்படி எடிட் பண்ணால் அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குமோ அப்படி தான் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நோ புக் இஸ் கால்ட் அஸ் அன் ஆத்தர் புக். இட் இஸ் ஆல் சிஏ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் ஆர் எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் சிஏ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் புக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறது அதை தான். ஸோ நீங்கள் சிஏ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் சோ கால்டு ஆத்தர் புக்கை வாங்கி ஃபாலோ பண்ணாலும் ஓகே. ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அது ரொம்ப ஸ்டாட்டிக்காக பார் கோட் மாதிரி, ஹவு டு யூ கால் தட், அது வந்து ஒரு பேர் ஆக்ட் புக் மாதிரி இருக்கும் நம்ம சிஏ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல். அதுலேயே கொஞ்சம் மானே திணி பொன்மானேன்னு போட்டு அங்கங்கே கலர்லாம் தூவி கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு ஆத்தர் புக், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் த கொஷின் நவ் இஸ், நீங்கள் எந்த புக்குனாலும் ஃபாலோ பண்ணுங்கள், அது ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த புக்கை எவ்வளோ நாள் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க? ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 2.5 months இருக்குது, 2.5 மாதம் இருக்குது, 2 மாதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை நான் கிளாஸை கவனித்து முடிச்சிட்டேன் மேடம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, தட் இஸ் அது ஜூம் ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கலாம், ஓகே, ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கலாம், தட் இஸ் அதான் லைவ் கிளாஸஸாக இருக்கலாம், ஃபேஸ் டு ஃபேஸஸாக இருக்கலாம், இல்லை ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கலாம், எந்த ஃபார்மேட்டில் வேணால் இருக்கட்டும். நீங்கள் ஒரு தடவை ஃபுல் போர்ஷனை கவனிச்சிட்டிங்களா, ஒரே ஒரு தடவை ஃபுல் சிலபஸை கவனிச்சிட்டிங்களா, அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, மறுபடியும் அந்த ஆத்தர் புக்கையோ இல்லை சிஏ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியலையோ வச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நான் சொல்லும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. மேம் அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டடி மெட்டீரியலையோ இல்லை ஆத்தர் புக்கையோ நம்ம கையில் வச்சு அதை ஃபுல்லாக தரவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு. I'll tell you one thing. ஸ்டடி மெட்டீரியல் ஆர் ஆத்தர் புக், ஓகே, 1000 pages இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன். ஓகே, இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி 1000 or 2000, பட் சம்வேர் இன் பிட்வீன் டிபெண்டிங் அப்பான் த சப்ஜெக்ட். ஒரு 1000 pages இருக்குது அப்படின்னா, அவுட் ஆஃப் தோஸ் 1000 pages ஒரு 250 pagesலேருந்து தான் கொஷின்ஸ் புல் பண்ணுறாங்க. இது எப்படி மேம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது, மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பாஸ்ட் இயரோட கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன் நமக்கு என்னன்னு தெரியும், அவங்க எந்தெந்த ஏரியாஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அவுட் ஆஃப் 1000 pages 250 pages ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். 250 pages in the sense எக்ஸாக்டாக இந்த நம்பர் மேம் இந்த பேஜ் நம்பர் சொல்லிடுங்க, அங்கே போய் நான் படிச்சுக்கிறேன், அப்படி இல்லை. அவுட் ஆஃப் 1000 pages ஆஃப் டெக்ஸ்ட்டு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது, இம்பார்ட்டண்ட்டாக நினச்சி படிக்க வேண்டியது அந்த 250 pages தான். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.